அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மேஷ ராசினருக்கு 2இல் குரு, 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் சென்றுள்ளார். சுகஸ்தானத்தில் நீச்சமடைந்துள்ளார் ராசிநாதன். 6ஆம் இடத்தில் கேது. விரைய ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு 5 கிரகங்கள் உள்ளன. உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 6இல் கேது சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாவது மட்டுமல்லாமல் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை தாங்கள் எளிதாக நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள் தங்களுக்கு உண்டாகும். யாராருக்கு வாக்குறுதி கொடுத்தீர்களோ அனைத்தும் நிறைவேறும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வார்த்தைகள் சுத்தமாக இருப்பீர்கள். ராசியாதிபதி செவ்வாய் 4இல் சஞ்சரிப்பதாலும் விரயஸ்தானமான 12இல் சூரியன், சனி, ராகு சஞ்சரிப்பதாலும் தேவையில்லாத அலைச்சல் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். உடன் இருப்பவர்களிடம் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரலாம். கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். வேலையாட்களில் ஒத்துழைப்பவர்கள் சிறப்பாக இருக்காது. தொழில் தொடர்பான முக்கிய விஷயங்களில் பொது இடங்களில் பேசாமல் இருப்பது நல்லது. மற்றபடி உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களுடைய வேலையையும் சேர்த்து செய்ய வேண்டிய நிலைமை வரலாம். வாரத்தின் முதல் பகுதியில் ராசிநாதன் செவ்வாய் 3இல் இருக்கிறார். பின்பு 4ஆம் இடத்துக்கு செல்கிறார். அடுத்து புதன் விரயத்தில் இருக்கிறார். சில விரயங்கள் உண்டாகலாம். வாரத்தின் பிற்பகுதியில் ராசிநாதன் செவ்வாய் கடகத்தில் நீச்சம் அடைந்திருக்கிறார். ராசிநாதன் பலம் குறைந்த இந்த நேரத்தில் புதிய முயற்சிகள் செய்யாமல் இருப்பதும் வேலைகளில் நிதானத்தை கடைப்பிடிப்பதும் அவசியம். அவசரப்பட்டு பேசுவதோ தவறான வார்த்தைகளை பேசுவதோ கூடாது. கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். ஞாயிறு, செவ்வாய் சிவப்பு நிற ஆடைகளை அணிய வேண்டும். சிவப்பு நிற ஆடைகளை அணிந்து கந்த சஷ்டி பாராயணம் செய்து முருகனை வணங்கலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே கந்த சஷ்டி பாராயணம் செய்யலாம். சிகப்பு ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை முடிந்தால் விரதம் இருக்கலாம். ஆக விரயராசியில் 5 கிரகங்கள் உள்ளன. கவனமாக இருங்கள். 7 சனியில் விரய சனி தலைப்பகுதி பாதிப்பு அடையலாம். மற்றபடி இந்த வாரம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். முடிந்தால் ஸ்ரீ பழனி அம்மனை தரிசனம் செய்யுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் விலகும்.